Mineral nutrition. Welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஸோ இப்போ நம்ம மினரல் நியூட்ரிஷனில் பயாலாஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் தயோபேசிலஸ் அந்த சூடோமோனாஸ் தயோபேசிலஸ்லாம் டீநைட்ரிஃபிகேஷன் அதாவது ஃபிக்ஸ் ஆன நைட்ரைட்டை திருப்பியும் நைட்ரஜனாக மாற்றி வேஸ்ட் ஆயிடும், யூஸ் இல்லாமல் போயிடுங்க. நைட்ரஜனை பிளான்ட்ஸால் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடுறது தான் டீநைட்ரிஃபிகேஷன். டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா யாருன்னா சூடோமோனாஸ் தயோபேசிலஸ், அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்கறது பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். வெரி ஃபியூ லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் யூட்டிலைஸ் த நைட்ரஜன் இன் த ஃபார்ம் ஆஃப் N2. சில லிவிங் ஆர்கானிசம் தான், வெரி ஃபியூ பார்த்துக்குங்க. மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் நைட்ரஜனை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நைட்ரஜன் அவைலபிள் abundantly in the air. ஏரில் 78% நைட்ரஜன் தான் இருக்குங்க. ஒன்லி சர்டன் ப்ரோகேரியாட்டிக் ஸ்பீசிஸ், ப்ரோகேரியாட்னா பாக்டீரியா, ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் நைட்ரஜன். Reduction of nitrogen to ammonia by living organism. Reduction of nitrogen to ammonia by living organism is called biological nitrogen fixation. Biological அப்படிங்கிறது living organism, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. எப்படி? அமோனியாவா. நைட்ரஜனோட என்ன ஆட் ஆயிருக்கு? ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் மறந்துடாதீங்க. இதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் நைட்ரோஜினேஸ் which is capable of nitrogen reduction is present exclusively in prokaryote. இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, நைட்ரோஜினேஸ் என்சைம் பாக்டீரியாவில் இருக்கு, ப்ரோகேரியாட்டில் இருக்கு. இந்த இது கேட்பாங்க, நைட்ரஜன் அதாவது நைட்ரஜனை ரெடியூஸ் பண்ணக்கூடிய நைட்ரோஜினேஸ் என்சைம் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுதா? பாக்டீரியாவில் தான் அந்த என்சைமே இருக்கு. Such microbes are called nitrogen fixers. அந்த பாக்டீரியாவை சொல்றோம். ஸோ N ட்ரிபிள் பாண்ட் N தான் நைட்ரஜன், அதை நைட்ரோஜினேஸ் என்சைம் ரெடியூஸ் பண்ணி அமோனியாவா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. இது நமக்கு பாக்டீரியாவில் இருக்கு நைட்ரோஜினேஸ் என்சைம். The nitrogen fixing microbes could be free living or symbiotic. Free livingனா இது இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சிம்பயாட்டிக்னா இது இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ஆர் அசட்டோபாக்டர், பாக்டீரியா தான் பாக்டர்னு முடியுது பாருங்க, அசட்டோபாக்டர் அண்ட் பெய்ஜரிங்கியா. இந்த ரெண்டும் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். Rhodospirillum is anaerobic, free living as well as aerobic. Aerobicனா ஆக்சிஜன் தேவை உங்களுக்கு. அதே anaerobic free living யாரு? Rhodospirillum anaerobic and free living. In addition, a number of cyanobacteria such as Anabaena, Nostoc are free living nitrogen fixers. Anabaena and Nostoc are free living nitrogen fixers. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல? அசட்டோபாக்டர் பெய்ஜரிங்கியா ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் பாக்டீரியா. ரோடோஸ்பைரில்லம் ஃப்ரீ லிவிங்னா அது இன்னொரு ஹோஸ்ட் தேவையில்ல, தனியாக வாழுது. எனரோபிக் பாக்டீரியா சயனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கேவை தான் நம்ம சயனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். சயனோபாக்டீரியா யாருன்னா அனபீனா அண்ட் நாஸ்டாக், அவங்களும் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ லிவிங் கிடையாது. ஃப்ரீ லிவிங்க்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டோம், அவங்க அட்மாஸ்பேரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்க்க போகிறோம். சிம்பயாட்டிக் அப்படின்னா என்ன? ரெண்டு ஆர்கானிசம் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஏதாவது சம்திங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்னொரு ஆர்கானிசம் பதிலுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ ஏ பி அப்படிங்கிற ஆர்கானிசம் இருக்குன்னா ஏ ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து பிக்கு சம்திங் கிடைக்கும், பி ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து ஏக்கு சம்திங் கிடைக்கும். இதை ரெண்டையும் பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே சர்வைவ் ஆக முடியாது. அதான் சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதனால யாருனாலும் யாருக்கும் பாதிப்பு எதுவும் வராது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Several types of symbiotic biological nitrogen fixing associations are known. The most prominent among them is the legume bacteria relationship. Legume அப்படிங்கிறது பட்டாணி செடி,
பட்டாணி பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, துவரம் பருப்பு, அவரைப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது லெக்யூமினஸ் பிளான்ட். அந்த பருப்பு வகைகள், பட்டாணி, கொண்டக்கடலை அதெல்லாம். பாக்டீரியா, ஸோ லெக்யூம் பிளான்ட்டுக்கும் பாக்டீரியாவுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. Species of rod-shaped rhizobium. Rod-shaped இருக்கக்கூடிய rhizobium bacterium has such relationship with roots of several legumes such as alfalfa அந்த பிளான்ட்டுங்க, sweet clover, sweet pea, lentils, garden pea, broad bean, clover beans, etc. கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன? இந்த பட்டாணி செடி, பருப்பு வகைகள் இது எல்லாத்தோட ரூட்லயும் ரைசோபியம் இருக்கு. The most common association of on root is nodules. Nodulesனா முடிச்சா வரும். முடிச்சு இந்த நாட் மாதிரி முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம நோடியூல்ஸ் அப்படின்னோம். ரூட்ல முடிச்சா இருக்கும் லெக்யூம் பிளான்ட்ஸ்ல. அங்க வந்து பாக்டீரியா இருக்குன்னு இருப்பாங்க. These nodules are small outgrowths on the roots. The microbes Frankia also produce nitrogen-fixing nodules on the roots of non-leguminous plant ulnus. இது நீட் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ங்க நீட்ல. Frankia அப்படிங்கிறது நான் லெகுமினஸ் பிளான்ட். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? லெக்யூம் பாக்டீரியா அசோசியேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ரைசோபியம். அண்ட் அந்த பிளான்ட் வந்து அல்ஃபால்ஃபா, ஸ்வீட் பீ, லென்டில்ஸ், கார்டன் பீ, ஸ்வீட் கிளவர், பிராட் பீன், கிளவர் பீன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஃப்ராங்கியா அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் அல்னஸ் அப்படிங்கிற லெக்யூம் இல்லாத ஒரு பிளான்ட்டோட நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அந்த சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு இது ஃப்ராங்கியா கதை. நெக்ஸ்ட் திருப்பியும் ரைசோபியம்க்கு போகிறோம். Rhizobium and Frankia are free living in soil, but as symbionts can fix atmospheric nitrogen. So Rhizobiumம் இந்த Frankiaவும் சாயில்ல ஃப்ரீ லிவிங்கா இருக்க முடியும். இப்போ நம்ம சொன்னோம்ல, ஏங்கிற ஆர்கானிசம் பிக்கு சம்திங் கொடுக்குது, பிங்கிற ஆர்கானிசம் ஏக்கு சம்திங் கொடுக்குது, ரெண்டையும் பிரிச்சா ரெண்டால சர்வைவ் ஆக முடியாதுன்னு. ஆனா ரைசோபியமும் ஃப்ராங்கியாவும் எக்ஸப்ஷன். இவங்க ரெண்டு பேரும் தாராளமா ஃப்ரீ லிவிங்கா சாயில்ல இருக்க முடியும். ஆனா எப்ப வந்து அவங்க சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ல போறாங்களோ அப்ப அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக பிளான்ட்ல இருந்து ஃபுட்டை எடுத்துப்பாங்க. ஓகே, பிளான்ட்டுக்கு அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் கிடைக்கும். ஓகே, அப்ரூட் எனி ஒன் பிளான்ட், அப்ரூட்னா வேரோட புடுங்கி பாருங்கிறாங்க, ஆஃப் காமன் பல்ஸ். இந்த பருப்பு வகைகளை தான் பல்சஸ்மாங்க. ஏதோ ஒரு பருப்பு வகை அந்த செடியை வேரோட புடுங்கி பாருங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஃப்ளவரிங்க்கு முன்னாடி you will see near spherical outgrowth on the roots. அந்த near spherical தான் nodule, root nodule. These are nodules. எது அந்த near spherical outgrowths. If you cut through them, you will notice the central portion is red or pink. அந்த ரூட் நோடியூலை கட் பண்ணீங்கன்னா அவுட்க்ரோத் இருக்குல்ல, அந்த அவுட்க்ரோத்தை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட சென்டர்ல உங்களுக்கு ரெட் ஆர் பிங்க் கலர்ல தெரியும். வாட் மேக்ஸ் த நோடியூல்ஸ் பிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லெக்யூமினஸ் ஹீமோகுளோபின். லெக் அதில் ப்ரீஃபிக்ஸ் எடுத்தா லெக் ஹீமோகுளோபின். நம்ம பாடியில் இருக்க ஹீமோகுளோபின்க்கும் லெக் ஹீமோகுளோபின்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், பட் லெக் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை பூரா தின்னுடும், காணாக்கிடும். ஆமா, யூட்டிலைஸ் பண்ணிடும். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோடியூல் ஃபார்மேஷன். Nodule formation involves a sequence of multiple interactions between rhizobium and roots of the host plant. Principal stage, அதாவது primary stage, first in the nodule formations are summarized as follows. So principal stages na important ஆன stages மட்டும் சொல்றாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, important stages மட்டும் nodule formation நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. Rhizobia multiply and colonize the surroundings of the roots and gets attached to epidermal and root hair cells. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க எப்படி பாக்டீரியா வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரூட் ஹேரை சுற்றி பாக்டீரியா காலனைஸ் பண்ணுது. எபிடெர்மல் செல்ஸ் அண்ட் ரூட் ஹேர் செல்ஸ் சுற்றி பாக்டீரியா காலனைஸ் பண்ணுது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காலனைஸ்னா அங்கே வந்து நிறைய வளர ஆரம்பிக்குது பாக்டீரியா. The root hairs curlனா அப்படி வளையிறாங்க, and the bacteria invade the root hair.
இங்க வந்து பாருங்க ரூட் ஹேர் அப்படியே எங்க பாக்டீரியா இருக்கோ அந்த இடத்துல அப்படியே கேர்ள்னா அப்படியே வளைஞ்சிருச்சு பாத்தீங்களா? வளைஞ்சிருச்சு. இப்போ அந்த வளைஞ்ச பகுதி வழியா பாக்டீரியா உள்ள என்டர் ஆகுறாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டெப், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் பாக்டீரியா இன்வேட் த ரூட் ஹேர். இன்வேட்னா உள்ள அவங்களோட படையை எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. An infection thread is produced carrying the bacteria into the cortex of the root, where they initiate the nodule formation in the cortex of the root. ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் இங்க கார்டெக்ஸ் ரீஜன், இது கொஸ்டின்ல கேட்பாங்கங்க. கார்டெக்ஸ் ரீஜன் இங்க பாருங்க, இன்னர் கார்டெக்ஸ் அண்ட் பெரிசைக்கிள் செல்ஸ் அண்டர் டிவிஷன். ஸோ கார்டெக்ஸ் ரீஜன்ல போய் பாக்டீரியா உட்காந்துக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருவாங்க இன்ஃபெக்ஷன் த்ரெட் அப்படின்னா, த்ரெட்னா தெரியும் கண்டினியூ ஒரு கயிறு மாதிரி. இங்க பாருங்க இன்ஃபெக்ஷன் த்ரெட் அப்படி கண்டினியூவா இருக்கு பாருங்க, இதே இன்ஃபெக்ஷன் த்ரெட். இன்ஃபெக்ஷன் த்ரெட் வந்து ஃபார்ம் ஆகிறது. An infection thread is produced carrying the bacteria into the cortex of the root. இது NEET question. Cortex of the root, where they initiate the nodule formation in the cortex of the root. Then the bacteria are released from the thread into the cells, which leads to differentiation of specialized nitrogen fixing cells. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, பாக்டீரியா வந்து கார்டெக்ஸ் ரீஜன் வந்துருச்சா, இங்க பாக்டீரியா நல்லா டிவைட் ஆகுது. பாக்டீரியா நிறைய டிவைட் ஆகுது. அங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்சிங் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிஃபரன்ஷியேட் ஆகி. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா அந்த இன்ஃபெக்ஷன் த்ரெட்லேருந்து ரிலீஸ் ஆகி கார்டெக்ஸ் ரீஜன் போது அங்கே டிஃபரன்ஷியேட் ஆகி ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்சிங் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, த நோடியூல் thus formed. இப்போ கார்டெக்ஸ் செல்ஸ்ல நோடியூல் ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ்டாப்ளிஷஸ் a direct vascular connection with host for exchanging nutrition. ஸோ வாஸ்குலார் கனெக்ஷன் அப்படின்னா xylem and phloem. ஃப்ளோயத்துல இருந்து ஃபுட் எடுத்துக்கும் பாக்டீரியா, xylத்துல இருந்து வாட்டரை எடுத்துக்கும். தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் டெபிக்டட் இன் ஃபிகர் 1.4. இங்க வந்து பாருங்க, ரூட்டை சுற்றி பாக்டீரியா முதல்ல வந்து காலனைஸ் பண்ணி நல்லா வளருது. அதுக்கப்புறம் ரூட் ஹேர் கர்வ் ஆகுது, அது வழியாக பாக்டீரியா என்ட்ரு ஆகி கண்டினியூஸ் பாக்டீரியா என்ட்ரி இன்வேஷனுக்கு த்ரெட் மாதிரி வருது, கார்டெக்ஸ் ரீஜனை போய் அடையுது. கார்டெக்ஸ் ரீஜனில் இன்ஃபெக்ஷன் த்ரெட்லேருந்து பாக்டீரியாலாம் ரிலீஸ் ஆகி அந்த ரீஜனில் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி நைட்ரஜன் பிக்சிங் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறிடுறாங்க, டிஃப்ரென்ஷியேட் ஆகி. அங்கே கார்டெக்ஸ் ரீஜனில் நோடியூல் ஃபார்மேஷன் வந்துடுது. ஓகேங்களா? சரி, அங்கே பாக்டீரியா அந்த நோடியூல் ரீஜனில் இருக்க பாக்டீரியாவுக்கும் xylem phloem வாஸ்குலார் கனெக்ஷனுக்கும் வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு இடையில கனெக்ஷன் வந்திருக்கு. The nodule contains all the necessary biochemical components such as the enzyme nitrogenase. இந்த nitrogenase பாக்டீரியால தான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. And leg hemoglobin. The enzyme nitrogenase is molybdenum ferrous protein. இந்த molybdenum வந்து nitrogenase enzymeல structural component-ஆ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் வச்சுங்க. molybdenum ferrous protein யாரு? nitrogenase enzyme. And catalyzes the conversion of atmospheric nitrogen to ammonia. அதுக்கு தான் இந்த nitrogenase enzyme atmospheric nitrogen அமோனியாவா ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. The first stable product of nitrogen fixation யாருன்னா அமோனியா. அமோனியா தான் the first stable product of nitrogen fixation. NEET question நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரூட் நோடியூல் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. ரியாக்ஷன் எப்படி நடக்குது இங்க பாருங்க. நைட்ரஜன்ல 2 N இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ், 8 புரோட்டான்ஸ், 16 ஏடிபி. 2 அமோனியா, ஒரு நைட்ரஜன்ல இருந்து 2 அமோனியா ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் 16 ஏடிபி, 16 இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாமல். ஓகே, இந்த இடத்துல 2 அமோனியா ஃபார்ம் பண்ண 16 ஏடிபி எனர்ஜி தேவைப்படுது. அப்போ ஒரு அமோனியா ஃபார்ம் பண்ண 16/2 8 ஏடிபி தேவைப்படும். ஞாபகம் வச்சுங்க. 2 அமோனியாவுக்கு 16 ஏடிபினா ஒரு அமோனியாவுக்கு 8 ஏடிபி. நோட் பண்ணிக்கணும். ஓகே, the enzyme nitrogenase is highly sensitive to molecular oxygen. ஆக்சிஜன் இருந்தால் நைட்ரோஜினேஸ் என்சைம் ஃபங்க்ஷன் ஆகாது. இட் ரெக்யர்ஸ் anaerobic condition. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் நைட்ரோஜினேஸ் என்சைம் ஃபங்க்ஷன் ஆகும். The nodules have adaptation that ensure that the enzyme is protected from oxygen. ஓகே, நைட்ரோஜினேஸ் என்சைமை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆக்சிஜன் கிட்ட இருந்து. ஆக்சிஜன் இருந்தால் நைட்ரோஜினேஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. To protect this enzyme, the nodule contain oxygen scavenger. Scavengerனா என்னன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பாங்க, அவங்க தான் scavenger. Called leg hemoglobin, leguminous hemoglobin, pink color.
pigment. It is interesting to note that the microbes live as anaerobe under free living condition. Sorry, aerobe under free living condition. யாரு ரைசோபியம் ஃப்ரீ லிவிங் அதாவது சாயில்ல இருக்கும்போது ஏரோப் ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதே அங்க வந்து நைட்ரோஜினேஸ் என்சைம் வந்து ஆப்ரேஷனலா இருக்காது ஃப்ரீ லிவிங்கா இருக்கும்போது. பட் டியூரிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஈவெண்ட்ஸ், இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நைட்ரோஜினேஸ் என்சைம் ஆக்டிவா இருக்கணும். அப்போ அங்க ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அப்போ ரைசோபியம் என்ன ஆயிடும், பாக்டீரியா எனரோபிக்கா மாறிடும், thus protecting நைட்ரோஜினேஸ் என்சைம். அப்பதான் நைட்ரோஜினேஸ் என்சைம் ஆக்டிவா இருக்குங்கிறதுக்காக ரைசோபியம் பாக்டீரியம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணும்போது anaerobica maridum. Okay, you must have noticed in the above reaction that ammonia synthesis by nitrogenous require a very high input energy. அதாவது ஒரு அமோனியாவுக்கு 8 ATP வேணும், ரெண்டு அமோனியாவுக்கு 16 ATP வேணும். ஒரு நைட்ரஜன்ல இருந்து ரெண்டு அமோனியா வரும், 16 ATP. ஒரு அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண 8 ATP வேணும். இது தியரியிலேயே கொடுத்துருக்கிறதுனால நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். The energy required thus is obtained from the respiration of the host. எப்பவுமே ரெஸ்பிரேஷன்ல தான் ஏடிபி சிந்தசிஸ் ஆகும் மைட்டோகாண்ட்ரியால. ஸோ ஏடிபி எனர்ஜி வந்து ரெஸ்பிரேஷன்ல இருந்து கிடைக்குது. சரி, அமோனியாவுக்கு என்ன ஆகும்? அமோனியாவுக்கு என்ன ஆகும் அதுக்கு முன்னாடி அமோனியா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நைட்ரோஜினேஸ் என்சைம். லாக் அண்ட் கீ தியரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதான் இது வந்து என்சைம். எல்லோ கலர்ல இந்த டபிள்யூ மாதிரி போட்டு பாக்ஸ் இருக்கிறது. அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் இருக்கிறாரு N2, அவர் வந்து நைட்ரோஜினேஸ் என்சைமோட பைண்ட் ஆயிட்டாரு. இப்ப கவனிங்க, ஒரு அந்த ரிடக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன்ல 2 புரோட்டான்ஸ் வந்து ஆட் ஆகும்போது ஒரு பாண்டு குறைஞ்சிருச்சு. இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்டு தான் இருக்கும் நைட்ரஜனுக்கு இடையில. ஒரு பாண்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் திருப்பியும் ரெண்டு புரோட்டான் சேரும்போது இன்னொரு பாண்டும் போயிடுச்சு. மூணாவதா ரெண்டு புரோட்டான் சேரும்போது கடைசியா இருக்க பாண்டும் போய் அதுல NH3 NH3 2 NH3 வந்துருச்சு. இந்த ரெண்டு அமோனியா ஃபார்ம் ஆக 16 ATP. அப்போ ஒரு அமோனியாவுக்கு 8 ATP. ரெண்டு அமோனியாவும் இந்த நைட்ரோஜினேஸ் என்சைம்ல இருந்து கலண்டு போயிடும். நைட்ரோஜினேஸ் என்சைம் திருப்பியும் போய் இன்னொரு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போயிடும். ஓகேங்களா? சரி, ஃபேட் ஆஃப் அமோனியா, அமோனியாவுக்கு என்ன நடக்கும்? அட் பிசியலாஜிக்கல் pH, நார்மல் pHல ஃபங்க்ஷனிங் ஆகும், பிளான்ட் ஃபங்க்ஷனிங் ஆகிற pHல அமோனியா இஸ் protonated. Protonatedனா addition of hydrogen, proton, addition of proton தான் protonated மக, to form ammonium ion. அமோனியால இருந்து அமோனியம், எங்க அமோனியா NH3ங்க, திருப்பியும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, அதான் protonated NH4 ammonium ion. While most of the plants can assimilate nitrate as well as ammonium ions, the latter is quite toxic to plants and hence cannot accumulate in them. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க, அதாவது நைட்ரேட்டும் தயாரிக்க முடியும், அமோனியம் அயானும் தயாரிக்க முடியும். ஆனா லேட்டர்ங்கிறது ரெண்டாவதா சொல்லியிருக்கிறது. அமோனியம் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கிறதுனால பிளான்ட் அதை வந்து அக்குமுலேட் பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது. Let us now see how ammonium is used to synthesize amino acid in plants அப்படிங்கிறத பார்க்கலாம். There are two main ways in which this can take place. First reductive amination, ரெண்டாவது transamination. இந்த இடத்துல reductive amination தான் very common and primary first ஒரு amino acid synthesis பண்ண help பண்ணுது. In this process, ammonia reacts with alpha ketoglutarate acid and forms glutamic acid. இங்க பாருங்க, glutaric acid இருக்கு, அதுல இருந்து glutamic acid வருது, as indicated in the equation given below. See, alpha ketoglutarate acid very important, Krebs cycle வரும். அமோனியம் அயான் NADPH ஓட சேருது. இதுல ஆல்பா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட்ல இருந்து குளூட்டமிக் ஆசிட், குளூட்டமிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் தான் குளூட்டமேட். ஸோ ஆசிட் அதை ரிமூவ் பண்ணிட்டு சஃபிக்ஸ்ல ஏட்னு போட்டுக்கலாம். பைருவிக் ஆசிட் பைருவேட், மேலிக் ஆசிட் மேலேட், அந்த மாதிரி குளூட்டமிக் ஆசிட் குளூட்டமேட், ரெண்டும் ஒன்று தான். சார் இங்கே குளூட்டமிக் ஆசிட்னு இருக்கு, இங்கே குளூட்டமேட்னு இருக்கு, ரெண்டும் ஒன்று தான். குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக குளூட்டமேட், ரெண்டும் ஒன்று தான். குளூட்டமிக் ஆசிட் குளூட்டமேட், பைருவிக் ஆசிட் பைருவேட், பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பேட். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ H2 NADP வருது. இதில் குளூட்டமேட் இந்த பேர் அப்படியே எழுதிக்கிங்க. குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த அமினோ ஆசிட் தயாரிக்கிறதுக்கு உதவுது. இது ரிடக்டிவ் அமினேஷன். ஓகேங்களா? ஏன்னா குளூட்டாரிக் ஆசிடோட இங்கே இருக்க புரோட்டான் போய் சேர்ந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் தானுங்களே, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனும் ஹெல்ப் பண்றது. சரி, டிரான்ஸ்அமினேஷன். டிரான்ஸ்அமினேஷனுக்கு தேவையானவர் இந்த குளூட்டமிக் ஆசிட், குளூட்டமேட். அப்போ டிரான்ஸ்அமினேஷன் என்ன அர்த்தம்? அமினோ குரூப் குளூட்டமேட்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போக போறாங்க. இட் இன்வால்வ்ஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப். அதான் டிரான்ஸ்அமினேஷன் பேர்லயே இருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப் தான் டிரான்ஸ்அமினேஷன் ப்ராசஸ். ஃப்ரம் ஒன் அமினோ ஆசிட் டு கீட்டோ குரூப் ஆஃப் அ கீட்டோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து அமினோ குரூப் இருக்கிறதுனால தான் அந்த ஆசிட்க்கு பேர் அமினோ ஆசிட். இன்னொரு கீட்டோ ஆசிட்க்கு போயிடுது. கீட்டோ குரூப் அமினோ ஆசிட்க்கு வரும். அது என்னன்னு அந்த இதில் பார்த்தா தெரியும். இது அந்த ஈக்குவேஷன்ல. குளூட்டமிக் ஆசிட் இஸ் த மெயின் அமினோ ஆசிட் ஃப்ரம் விச் த transfer of amino group NH2ங்கிறது அமினோ குரூப். the amino group takes place and other amino acid are formed through transamination. So glutamic acid தான் primary. அந்த glutamic acid கையில வச்சுக்கிட்டு any type of amino acid produce பண்ணிக்கும் plant. The enzyme transaminase catalyzes all such reaction for. ஸோ இங்கே டிரான்ஸ்அமினேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணுது. என்சைம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பாருங்க. குளூட்டமிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு குளூட்டமேட் டிஹைட்ரோஜினேஸ், டிரான்ஸ்அமினேஷன் நடக்கிறதுக்கு டிரான்ஸ்அமினேஸ் என்சைம். ஓகே, இங்கே பாருங்க, இவங்க வந்து அமினோ டோனார், யூஸ்வலி குளூட்டமிக் ஆசிட், குளூட்டமிக் ஆசிட் ஆர் குளூட்டமேட். ஓகே, இங்க அமினோ குரூப்பிங் இருக்குது பார்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் அமினோ அக்செப்டார்ங்கிறது கீட்டோ ஆசிட். இங்க கீட்டோ குரூப் இருக்கு. ஓகேங்களா? இவர் R1, இவர் R2. இப்போ இந்த கீட்டோ குரூப் இதுதான் கீட்டோ குரூப். கீட்டோ குரூப் R1க்கு வந்துடும். அமினோ குரூப் R2ஓட வந்து சேர்ந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, R1 கூட கீட்டோ குரூப் வந்துட்டாரு, R2 கூட அமினோ குரூப் வந்து ஆட் ஆயிட்டாரு. ஸோ இதுதான் அமினோ குரூப் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் அமினோ ஆசிட் டு அனதர் கீட்டோ ஆசிட். கீட்டோ குரூப் அமினோ ஆசிட்க்கு வந்துடும். ஸோ இது கீட்டோ ஆசிடாக மாறிடுச்சு, இவர் புது அமினோ ஆசிடாக உருவாயிட்டாரு. இப்படி தான் நியூ அமினோ ஆசிட்ஸ் குளூட்டமிக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. த டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமைட்ஸ் கடைசியாக பார்க்கணும். இதோட முடிஞ்சு போச்சு டிரான்ஸ்அமினேஷன். நியூ அமினோ ஆசிட்ஸ் குளூட்டமிக் ஆசிட்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் டிரான்ஸ்அமினேஷன் மூலியமா. இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் டிரான்ஸ்அமினேஸ் என்சைம். ஓகே, நெக்ஸ்ட் the two most important amides. அமைட்ஸ்னா என்னன்னா, இங்க பாருங்க, இதுல எவ்வளவு அமினோ குரூப் இருக்கு? 1. எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் வந்துடும். எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் ஒரு அமினோ ஆசிட்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமைட்ஸ். நார்மலா சிங்கிள் அமினோ குரூப்போட இருந்தா நார்மல் அமினோ ஆசிட், எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் வந்தா அதுக்கு பேர் அமைட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா asparagine, glutamine, இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அமைட்ஸ். ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் த ப்ரோட்டீன். அமைட்ஸ்ங்கிறது ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் ப்ரோட்டீனா ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்றது. தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் 2 அமினோ ஆசிட்ஸ், நேம்லி aspartic acid and glutamic acid. எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் வந்து aspartic acidல சேரும்போது அது asparagine மாறிடுது. குளூட்டமிக் ஆசிட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமினோ ஆசிட் சேரும்போது குளூட்டமைன் அப்படி மாறிடுது, respectively, by addition of another amino group to each. So asparaginோட ஒரு அமினோ குரூப் சேர்ந்தா asparaginல aspartic acidோட ஒரு அமினோ குரூப் சேர்ந்தா asparagine, glutamic acidோட ஒரு அமினோ குரூப் சேர்ந்தா glutamine. ஸோ எக்ஸ்ட்ரா அமினோ குரூப்போட இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். The hydroxyl part of the acid is replaced by another NH2 radical. Amino group extra work. Since amides contain more nitrogen than the amino acid, they are transported to other part of the plant via xylem vessels. So amides வந்து xylem வழியா other part of the plant க்கு transport பண்ணி அந்த amino acids amides deliver பண்ணும். In addition, along with transpiration stream xylem வழியா தான் போகும் இல்லையா,
the nodules of some plants, எக்ஸாம்பிளுக்கு சோயாபீன், எக்ஸ்போர்ட் ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் ஆஸ் யூரைட்ஸ். அமைட்ஸ் மாதிரி யூரைட்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் இருக்கும். எக்ஸாம்பிள் சோயாபீன்ல தான் அந்த யூரைட்ஸ் இருக்கு, அதுவும் ஜைலம் வழியா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். These compounds also have particularly high nitrogen to carbon ratio. ஸோ இங்கே இருக்க கார்பன் கார்பன் ரேஷியோவை விட, அமினோ ஆசிட்ல இருக்க கார்பன் கார்பன் ரேஷியோவை விட நைட்ரஜன் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் அதிகமான ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அமைட்ஸும் யூரைட்ஸும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அமைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரஜின் அண்ட் குளூட்டமைன். அஸ்பார்டிக் ஆசிட் குளூட்டமிக் ஆசிட்ல ஒரு அமினோ குரூப் எக்ஸ்ட்ரா சேர்றதுனால அஸ்பாரஜின் குளூட்டமின் ரெஸ்பெக்டிவ்லி ஃபார்ம் ஆகுது. ரெஸ்பெக்டிவ்லினா அஸ்பார்டிக் ஆசிட்ல இருந்து அஸ்பாரஜின், குளூட்டமிக் ஆசிட்ல இருந்து குளூட்டமின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல சோயாபீன்ல யூரைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. கார்பன் நைட்ரஜன் ரேஷியோல இந்த யூரைட்ஸ் அண்ட் அமைட்ஸ்ல அதிகமான நைட்ரஜன் இருக்கிறதுனால புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க எல்லாருமே ஜைலம் வழியா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க. தட்ஸ் இட். வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். உங்களுக்கு டவுட் இருக்கா? With this we complete the chapter. Thanks for your support. இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். இப்போ நீங்கள்